ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு i5 vlogs. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு தான் போகிறோம். அது எந்த நாட்டுன்னு சொல்கிறேன். ஸ்ரீலங்கா தான் நம்ம போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நமக்கு சென்னை ஏர்போர்ட்டில் தான் ஃப்ளைட்டு. நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்ம மெட்ரோலேயே போயிட்டோம். போர்டிங்க்கு வேறு டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டே இருந்தோம். போயிட்டு போர்டிங்லாம் போட்டுட்டு லக்கேஜ்லாம் கொடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா மேலே லான்ச் தான் போயிருந்தோம். லான்ச்சில் வந்து குறிப்பிட்ட கார்டுக்கு வந்து ₹2 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதர்வைஸ் வந்து 4500 நான் சாப்பிட்றதுக்கு. அதனால் நம்மக்கிட்ட கார்டு இருந்தனால போயிட்டு அங்கே வெரைட்டி சாப்பிட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் டெசர்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம ஃப்ளைட் உள்ள டைம் ஆயிடுச்சு. நம்மளும் அப்படியே ஜாலியாக ஒரு 2-3 வீடியோ பிடிச்சிட்டு உள்ளே போயிட்டு சீட்டை கண்டுபிடிச்சி உட்காந்துட்டு லக்கேஜ்லாம் மேலே வச்சுட்டு அப்புறம் ஃப்ளைட்டை ஒரு 2-3 வீடியோ பிடிச்சிட்டு ஃப்ளைட் அப்புறம் டேக் ஆஃப் ஆரம்பிச்சிச்சு. நம்மளும் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். மேலே இருந்து பார்க்கும்போது சரியான வியூவாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ளைட்டும் லேண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே போயிட்டு ஆட்டோ பிடிச்சி நம்ம ரூம் கிட்ட தான் போயிட்டு இருந்தோம். நம்ம ஏர்போர்ட்லேருந்து ரூம் போகிறதுக்கே 1 hour ஆயிடுச்சு. அப்படியே நம்ம ரூமில் லக்கேஜ்லாம் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக டின்னருக்கு போயிட்டோம். வெளியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்மளும் சாப்பிட்டு தூங்கிட்டோம். நம்மளும் காலையில் எழுந்துச்சி சாப்பிட்டுட்டு சுற்றி பார்க்க கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். நம்ம அங்கே என்ன சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பூரி ஒரு தோசை அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். கைஸ், ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஊர்லலாம் ஆட்டோ ஒன்று வந்து ப்ளூ கலரில் இருக்கும், இல்லைனா எல்லோ கலரில் தான் இருக்கும். இந்த ஊரில் வந்து 4 கலரில் இருக்குது. நம்மளும் அப்புறம் ஆட்டோ பிடிச்சிட்டு சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். நல்லா இருந்துச்சு போகும்போதே, பீஸ்ஃபுல்லாக பிளேஸ்லாம். நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே சைடில் பார்த்தாலே கடல் தான். எந்த பக்கம் பார்த்தாலும் கடல் தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஒரு பள்ளிவாசலுக்கு போயிருந்தோம் தொழுவுறதுக்காக. அங்கேயும் பக்கத்தில் கடல் தான் இருந்துச்சு. ஒரு 2-3 வீடியோ பிடிச்சிட்டு ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு அப்புறம் தொழுவு போயிட்டோம் நம்ம. கைஸ், நம்ம இந்த பள்ளிவாசலில் தான் தொழுவு போயிருந்தோம். பள்ளிவாசல் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, சூப்பராக. நான் பள்ளிவாசல்ன்றது மஸ்ஜிதை தான் சொல்கிறேன், நீங்கள் எது வேறு வச்சுக்காதீங்க. கைஸ், இந்த பள்ளிவாசலில் தான் இப்போ தொழுது வந்து இங்கே நின்றுட்டுருக்கோம். மறுபடியும் தண்ணியில் கால் நினச்சாது. நம்மளும் அங்கே கால் தண்ணியில் நினச்சிட்டு ஜாலியாக வேறு இடத்துக்கு தான் போயிட்டு இருந்தோம் ஆட்டோலேயே. போயிட்டு இருக்கும் போதே லைட்டாக பசிச்சிருச்சு. அதனால் சைடில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நின்று சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு தர்காவுக்கு தான் போனோம். அடுத்து நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு தர்காவுக்கு வந்திருக்கோம். அந்த தர்காவில் போய் இப்போ ஜியாரத் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறோம். கைஸ், அடுத்து ஒரு தர்கா, இங்கேயும் ஜியாரத் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஜியாரத் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறோம். கைஸ், நம்ம அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபிஷ் தான் போகிறோம். கோல்ட் ஃபிஷ்னால் வேறு ஒன்றும் இல்லை, மெரினா பீச் மாதிரி தான் இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம அங்கே கொஞ்ச நேரம் சன்செட் ஆகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் மேலே நிறைய பேர் காத்தாடிலாம் விட்டுட்டு இருந்தாங்க, லைனாக விட்டுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்து நம்ம போகிற வழியிலே கருவாடு கடை ஒன்று பார்த்தோம். சரி, அங்கே நின்று ஒரு வீடியோ பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு நின்று ஒரு வீடியோ தான் பிடிச்சிருந்தோம். அங்கே பாருங்கள், நாங்கள் பெருசு பெருசாக அப்படியே தொங்க விட்ருக்காங்க கருவாடை. அப்படியே நம்மளுக்கும் கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இந்த ஊரில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க பன்னு எல்லாத்தையும், அவங்ககிட்ட இருக்க வெரைட்டி எல்லாத்தையும். நம்மளே பார்த்து எதாவது சூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு மீதி கொடுத்துடலாம். அப்படியே நம்ம ஒரு டீயை குடிச்சிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறோம்.
கைஸ் நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் டவர் தான் போகிறோம். மேலே போய் அங்கே வியூ பார்க்கலாமா, அதனால தான் அங்கே போயிட்டுருக்கோம். கிட்ட போக போக நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாகவே இருந்துச்சு, எப்போ போவோம்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே கிட்ட போயிட்டு இருந்தோம். நம்மளும் லோட்டஸ் டவர் கீழே நின்று வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போயிட்டு இருந்தோம். கைஸ் இது வந்து ஒரு மால் தான், எல்லாமே இருக்கீங்க. கைஸ் லோட்டஸ் டவரில் மேலே போய் வியூ பார்க்குறதுக்கு வந்து அந்த ஊர் காசுக்கு 500 ரூபா வாங்குறாங்க. நம்ம ஊர் காசுக்கு வந்து 166 ரூபா சம்திங் வருது. மேலே வந்து லிஃப்டில் தான் போனோம். 29th ஃப்ளோரா. அப்படியே மேலே போகும்போதெல்லாம் பயங்கரமாக காது அடைக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். நம்மளும் லிஃப்ட்லேருந்து இறங்கி அப்படியே உள்ளே போயிட்டு இருந்தோம். வியூவை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அங்கிட்டு வெளியே பார்த்தோன்னே நம்மளோட மைண்ட் வாய்ஸு, நீ உங்க வேலை பார்த்தியா ஊர்ல எந்த மாதிரி இருக்காருமா. கைஸ் உண்மையாகவே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் தோணுச்சு. நீங்கள்லாம் ஸ்ரீலங்கா போனீங்கன்னா இந்த இடத்த பார்க்காம வந்துடாதீங்க. நானும் அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் அடித்தேன், மேலேயே ஜாலியாக இருந்துச்சு. நம்மளும் மேலே ஒரு 30 மினிட்ஸ் இருந்திருப்போம். டைம் எப்படி போச்சுட்டே தெரில. அப்புறம் நம்மளும் கீழே வந்துட்டு அங்கே மால் இருந்துச்சுல, அங்கே கொஞ்ச நேரம் சுற்றி பார்ப்போம்னு சொல்லி சுற்றி பார்த்துருந்தோம். நம்மளும் அப்படியே வெளியே வந்துட்டு ரூமுக்கு போயிட்டோம். அப்படியே தூங்கிடலான்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன்.